அட்டகாசமான சுவையில் மதிய லஞ்சுக்கு சாம்பாருங்க. தேங்காய் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி போடாமல் தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பர் டேஸ்ட்டில். இது பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன், துவரம் பருப்பு. இது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, 2-3 மட்டும் கழுவி எடுத்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க, ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். ரொம்ப குழைய வேகக்கூடாது, கொஞ்சம் திட்டாக இருக்கணும், அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். காயை வந்து நம்ம தனியாக வைக்கணுங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அவரைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு, ஒரு கடாயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு இப்போ தண்ணி விட்டு உப்பு போட்டு கொஞ்சம் பாதி அவிய விடணுங்க. பாதி அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கிடணும். நீங்கள் வதக்கியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாங்க. அவிய வச்சும் வேக வச்சும் பண்ணலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பாதி வந்துருச்சு. 2 ஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க. அப்புறமா தேங்காய் ஒரு 2 துண்டு தேங்காயில் கொஞ்சம் ஜீரகமும், பூண்டு, வெங்காயம் 3 போட்டு குறப்பாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். அப்புறம் புளி கரைசல் ஊற்றிக்கிடணுங்க. இது கொஞ்சம் கொதிக்கவும் நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கிடணும். புளி கம்மியாக கரைக்கணும். நம்ம சாம்பாருக்கு வந்து மாங்காய் பாதி மாங்காய் போட்டிருக்கேன், கிளிமூக்கு மாங்காய். புளி போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன், அப்புறமா மாங்காய் போட்டிருக்கேன். அதனால் புளி வந்து கம்மியாக கரைச்சிக்கிடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா பச்சை வடையும் போயிடுச்சு. மசாலாவில் பருப்போடு ஆட் பண்ணி நல்லா மல்லித்தழை போட்டு கொதிக்க விடணுங்க. உப்பு போதுமான அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம காய வேயதுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் போதுமான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மல்லித்தழையும் போட்டாச்சு, உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம தாளிசம் பண்ணணும். தாளிசம் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. இப்போ தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 வரமிளகாய், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை தழைங்க. வெங்காயம் நல்லா வேக வரலையும் வேக விட்டுக்கோங்க. தாளிசம் பண்ணி சாம்பாரில் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக கிடைக்குங்க. அட்டகாசமான சாம்பார் ரெடி. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாம்பார் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? எப்படி